மாசா மாசம் வர சம்பளத்தோட பாதுகாப்பு நல்லதா இல்ல சொந்தமா தொழில் செஞ்சு வர சவால்களும் வெற்றிகளும் நல்லதான்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு இந்த கேள்விக்கு பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவோட அனுபவத்துல இருந்து பதில தேட போறோம். பாண்டேவோட இந்த ஒரு வரிய பாருங்க. எவ்ளோ பெரிய உண்மை இது சொல்லுது. நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்ளோ முக்கியமான வேலைய செஞ்சாலும் சரி, ஒரு சம்பள வேலையில உங்க வருமானத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த ஒரு சிந்தனை தான் நாம அடுத்து பேச போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளம். சரி, இந்த பெரிய விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல பாண்டியோட தொழில் வாழ்க்கையில அந்த திருப்புமுனை எப்படி வந்ததுன்னு பாப்போம். அப்புறம் சம்பள வேலையோட அந்த கம்ஃபர்டான உலகத்துக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் வேலைய விட்டுட்டு பிசினஸ்ல குதிச்ச அந்த த்ரில்லான தருணத்தை பாப்போம். அடுத்து அவர் தொழிலுக்காக வச்சிருக்கிற கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கடைசியா நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும்னா அதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். பாண்டே சொல்றத நம்ம ஏன் இவ்ளோ கவனமா கேட்கணும்? ஏன்னா அவர் 2 உலகத்திலயும் வாழ்ந்து பார்த்தவர். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு பக்கம் பெரிய பத்திரிகையாளரா சம்பள வேலை, இன்னொரு பக்கம் சொந்தமா ஒரு நிறுவனத்தை உருவாக்குற தொழில் முனைவர். இந்த 2 அனுபவமும் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் இல்லையா? அதனால அவர் பேசுறது வெறும் புத்தகத்துல படிச்ச தியரி கிடையாது. இது 2 பாதையிலயும் நடந்து முள் குத்துனதையும் பூ கிடைச்சதையும் அனுபவிச்சு சொல்ற நிஜமான பாடம். அவர் சந்திச்ச சவால்கள்ல இருந்து உருவானதுதான் இந்த பகுப்பாய்வு. இப்ப நாம பண்டைய ஒரு காலத்துல இருந்த உலகத்துக்குள்ள போக போறோம். அது ஒரு தங்க கூண்டு மாதிரி. வெளியிருந்து பார்க்க ரொம்ப வசதியா பாதுகாப்பா தெரியும். ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கட்டுப்பாடுகள் என்னன்னு. வாங்க அந்த உலகத்தை கொஞ்சம் அலசி பாப்போம். எல்லா பெரிய கதைக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும் இல்லையா? பாண்டேவோட கதை இங்க இருந்து தான் தொடங்குது. 1998ல அவரோட முதல் மாச சம்பளம் வெறும் 2500 ரூபாய். இந்த நம்பர் எதுக்கு முக்கியம்னா, இது அவரோட பயணம் எவ்ளோ தூரம் வந்திருக்குன்னு நமக்கு காட்டுது. அந்த 2500 ரூபாயிலிருந்து அவரோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு பெரிய போனஸ் தொகைய பார்த்துட்டு, ஐயையோ இது ஏதோ தப்பா என் அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு பயந்தே போயிருக்காரு. ஒரு சம்பள வேலையில கூட நீங்க எவ்வளவு பெரிய நிதி உயரத்தை அடைய முடியும்னு இந்த ஒரு சம்பவம் நமக்கு தெளிவா காட்டுது. அப்போ ஏன் வேலையை விட பலரும் தயங்குறாங்க? அதுக்கு காரணம் இந்த தங்க கை விலங்குகள் தான். மாசம் மாசம் வர சம்பளம், இஎம்ஐ கட்ட முடியற தைரியம், தப்பு செஞ்சாலும் கம்பெனி பாத்துக்கோன்ற பாதுகாப்பு, இதெல்லாம் பாக்குறதுக்கு தங்கத்தால செஞ்சது மாதிரி ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஆனா இதே விஷயங்கள் தான் நம்மள அந்த வேலையோட கட்டி போடுற கைவிலங்குகளா மாறிடுது. இந்த கம்ஃபர்ட் ஜோனோட ஆபத்தே இதுதான். பாண்டேவுக்கு கிடைச்ச அத்தனை வசதியும் அதிகாரமும் அவரை ஒரு இடத்துல தேங்க வச்சிடுமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம்தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் பொறி. சரி, அந்த தங்க கூண்ட விட்டு வெளியேற அவர் எடுத்த முடிவு எப்படி இருந்துச்சு? பாதுகாப்பான கோட்டைய விட்டுட்டு புயல் வீசுற கணிக்க முடியாத ஒரு உலகத்துக்குள்ள குதிச்சார். வாங்க அந்த பரபரப்பான கட்டத்துக்குள்ள போவோம். அவரோட முடிவ இதைவிட அழகா சொல்லவே முடியாது. அது ஓடும் கப்பல்ல இருந்து நடுக்கடல்ல குதிப்பது போல இருந்தது. யோசிச்சு பாருங்க. கப்பல்ங்கிறது அந்த பாதுகாப்பான வேலை, நடுக்கடல்ங்கிறது கரையே தெரியாத தொழில் உலகம். அந்த முடிவோட தீவிரத்தை இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்திருது. இந்த அட்டவணை அந்த 2 உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. வேலையில 9 to 5, ஆனா தொழில்ல 24 hours 7. வேலையில தப்பு நடந்தா மேனேஜர் பாத்துப்பார், ஆனா தொழில்ல நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நிலையான வருமானம் வேணுமா இல்ல உங்க வருமானத்தை நீங்களே தீர்மானிக்கணுமா? இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. ஆனா அவர் நடுக்கடல்ல குதிச்சது திடீர்னு எடுத்த முடிவில்ல. அது சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள இருந்த ஒரு கனவு. ஆடியோ கேசட் வித்ததுல இருந்து விளம்பர நிறுவனம் நடத்தினது வரைக்கும் தொழில் முனைவுங்கிற அந்த ஆர்வம் அவருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருந்திருக்கு. சாணக்கியா அதோட உச்சக்கட்டம். அவ்வளோதான். தொழில்ல நஷ்டம் மட்டும்தான் ஆபத்துன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பாண்டேவோட அனுபவம் வேற மாதிரி சொல்லுது. அவரோட யூடியூப் சேனல் 3 தடவை ஹேக் செய்யப்பட்டிருக்கு. ஆபீஸ்க்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு தொழில் முனிவர் சந்திக்கிற பணத்தை தாண்டின நிஜமான ஆபத்துகள். இவ்ளோ பிரச்சனைகளையும் தாண்டி அவர் எப்படி ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தை உருவாக்கினார்? அதுக்கு சில முக்கியமான விதிகளை அவர் பின்பற்றார். வாங்க அந்த விளையாட்டின் விதிகளை என்னன்னு பாப்போம். இதுதான் அவரோட மொத்த பிசினஸ் தத்துவத்தோட மையம். லாபம் சம்பாதிக்க தொழில் பண்ணாதீங்க, நஷ்டம் வராம இருக்க தொழில் பண்ணுங்க. இது கேட்க கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம். ஆனா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ரன் அடிக்கிறது எவ்ளோ முக்கியமோ, விக்கெட் விழாம தடுக்கிறதும் அவ்ளோ முக்கியம். இவர் தடுப்பாட்டத்துல தான் கவனம் செலுத்துறாரு. அந்த தத்துவத்தை அவர் எப்படி நடைமுறைப்படுத்துறார்? இந்த 10% லாப விதி மூலமா தான். ரொம்ப சிம்பிள்.
முதல்ல வருமானம் வருது. உதாரணத்துக்கு 1,00,000 ரூபாய்னு வச்சுக்கலாம். வந்த உடனே அதுல 10%, அதாவது 10,000 ரூபாயை எடுத்து லாபமா தனியா வச்சிடணும். இப்போ மீதி இருக்கிற 90,000 ரூபாய்க்குள்ள தான் மொத்த செலவையும் பண்ணணும். இப்படி பண்றப்போ லாபம் தானா உறுதி செய்யப்படும். நிதி மட்டும் இல்ல, ஒரு நிறுவனத்தை வளர்க்க இந்த விஷயங்களும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதுல முக்கியமானது உங்களை விட புத்திசாலிகளை வேலைக்கு எடுப்பது. அப்போதான் கம்பெனி வளரும். இன்னொன்னு, ஒரு குடும்ப பட்ஜெட் மாதிரி கம்பெனியை நடத்துறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விதிகள் தான் ஒரு ஆளா ஆரம்பிச்ச கம்பெனிய 62 பேர் வேலை செய்யற இடமா மாத்திருக்கு. சரி, இதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கும் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் வருதா? அப்போ அந்த பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? பாண்டியோட முக்கியமான அறிவுரை என்னன்னு இப்ப பாப்போம். அவரோட முதல் மற்றும் முக்கியமான அறிவுரை இதுதான். எந்த தொழில தொடங்க விரும்புறீங்களோ முதல்ல அதே மாதிரி ஒரு கம்பெனில போய் 2-3 வருஷம் வேலை செய்யுங்க. ஏன்னா நீங்க சம்பாதிக்க போற பணத்தை விட அங்க கத்துக்க போற அனுபவம் தான் விலைமதிக்க முடியாதது. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க சொந்த பணத்தை ரிஸ்க் எடுக்காம அடுத்தவங்க பணத்துல அந்த தொழிலை கத்துக்கிறீங்க. இது ஒரு நெட் பிராக்டிஸ் மாதிரி. உண்மையான மேட்ச்ல இறங்குறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி விளையாடணும்னு எல்லாத்தையும் கத்துக்கலாம். வேலைய விடுற அந்த ஒரு நாள் முடிவு பனிப்பாறையோட நுனி மாதிரி தான் வெளியே தெரியும். ஆனா அதுக்கு கீழே பல வருஷ திட்டமிடல், கற்றல், சேமிப்புன்னு ஒரு பெரிய மலை மறைஞ்சிருக்கும். அந்த தயாரிப்பு இல்லாம அந்த நுனிய மட்டும் அடையவே முடியாது. ஆக கடைசியில் கேள்வி இதுதான். நீங்க எதை உருவாக்க போறீங்க? மாதாந்திர சம்பளங்கிற பாதுகாப்பான ஆனா வசதியான ஒரு தங்க கொண்டையா, அல்லது ஆபத்துகள் நிறைந்தாலும் உங்க லட்சியத்தை நோக்கி போற ஒரு பெரிய கப்பலையா? முடிவு உங்க கையில.